இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 139 அதிகாரம் 13 நீர் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தாயின் கருவிலே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தாயின் கருவிலே நம்மை உருவாக்குறவர் ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவர். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வருகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கிறார் என்பது வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிறக்கவே கூடாது என்று சொல்லி இந்த உலகம் உங்களை தாயின் கருவிலே அழிக்க நினைத்த போது, நீங்கள் பிறந்தே ஆக வேண்டும், இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். நினைத்து நம்மை உருவாக்கின தேவன் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கர்த்தர் உங்களை தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினார். தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினவர் நிச்சயம் இந்த உலக வாழ்க்கையில கூட உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே இந்த உலகத்தில் இருந்து வருகிற எல்லா மோசமான காரியங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். எத்தனையோ சூழ்நிலையில் கூட நம்மை கைவிடாத தேவன், கைவிட மாட்டார். தாய் உன்னை தேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மோசமான சூழ்நிலையில இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார், அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவார், அற்புதங்களை செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பாதுகாத்த தேவன், நம்மை பராமரித்த தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். இந்த நெருக்கங்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறார், உங்களை போதிக்கிறார், நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், அற்புதங்களை செய்வார். உலக காரியங்கள், மனிதர்கள் ஏராளமான வார்த்தையினால் நம்மை துக்கப்படுத்தலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நம்மை உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவராய் இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று நாம் கேட்கலாம், மனிதனால் நாம் கேட்கிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும், ஏற்ற வேலையில என்ன தர வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். கண்ணீரோட, வேதனையோட,
துன்பத்தோட பாரத்தோட இருக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார், அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயமான தேவன். அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நினைத்து என் சூழ்நிலை மாறாது, என் பிரச்சனை மாறாது, இப்படியே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று யோசிக்கலாம், கவலைப்படலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், நம் உள்ளங்கையில் நம்ம வரைந்திருக்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு வேதனையோட கண்ணீரோட ஆண்டவரே, சொல்ல முடியாத கஷ்டத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐசப்பா இந்த கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. அவங்க கேட்கிற காரியங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா புலம்பலாம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கலாம் ஆண்டவரே. அப்பா, நான் எத்தனையோ நாட்கள் காத்திருக்கிறேன்ப்பா, எனக்கு கிடைக்கலப்பா என்று வேதனைப்படலாம் ஆண்டவரே. என் வாழ்க்கை முடிந்தது என்று, இந்த ஒரு அற்புதம் நடந்தா என் வாழ்க்கை கட்டப்படும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. தடையா இருக்கிற தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா வேதனையை எடுங்கப்பா, சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, பரலோகத்திலிருந்து இறங்கி ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நெடுங்காலமா காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன உங்க வார்த்தையின்படி ஒரு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா, எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.